ஹலோ எவ்ரிஒன். இந்த படத்தோடைய சக்ஸஸ் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் தான். ஐ திங்க் வி நீட் டு கிளாப் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு ஈவன் நவ். இப்போவும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து முதல்ல ப்ரொடியூசர் தான் வந்து என்கிட்ட ஜான் விஜய் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் நடிக்கணும். அண்ட் இசைட் யார் சார் ஹீரோ நடிக்கிறாங்க, சந்தானம் நடிக்கிறாரு அப்படின்னா டு say a few words about brother Sandhanam அப்படின்னா I've seen him for years together from my Vijay TV days. Such a hard working person. அவர் சார் சொன்ன மாதிரி, ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி 12 ஷெடியூல் வச்சுருக்காரு அப்படின்னா ஈவன் ஃப்ரம் தோஸ் டேஸ் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து முருகன் டீ கடை இல்லையா, அங்கே வந்து அவர் நிற்கும் போது கூட அவர் வந்து என்ன பேச போகிறாரு, இட்ஸ் ஆல்வேஸ் அ டிஸ்கஷன் அபவுட் வாட் ஹி இஸ் கோயிங் டு டூ. இந்த வேஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறது, வெட்டி பேச்சு இல்லாமல் அதையுமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக. ஐ ஹவ் சீன் ஹிம் பீயிங் லைக் தட். எனக்கு தோணும் எல்லாத்தையுமே ஜாலியாக பேசுகிறார். ப்ரொடியூசர் சொன்னார், ஜான் விஜய் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களே. மேபி ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ டு பி ஸோ ஹாப்பி அண்ட் ஓப்பனிங் அப். அண்ட் யூனோ வெரி சிம்பிள், எவ்ரி ஒர்க் கோஸ் வெரி லைட். அவங்க வந்து பேசுகிறது, the way he present himself is so much fun. இது வரைக்கும் காமெடியனாக எல்லாரும் பார்த்துருக்கலாம், அப்புறம் ஹீரோவானாங்க. ஆனால் இந்த படத்தில் உண்மையாகவே நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. as like you know, as a actor he's groomed himself so beautifully, and I'm sure that there'll be more and more success in all of his film and lots to expect from Sandhanam, and I'm sure he's going to give that to all of us. And அப்புறம் நம்ம ரவி மரியான், ஐயோ எங்கள் ஊருக்காரர் வரையா ஒன்றுமே விட மாட்டார். இது டைலாக் பேசினா அதுக்கு ஒரு கவுண்டர், அதுக்கு பேசினா அதுக்கு ஒரு கவுண்டர், அதுக்கு பேசினா ஒரு கவுண்டர். பட் இட் வாஸ் அ வெரி ஹெல்த்தி காம்படிஷன். பாவம் எங்களை மேனேஜ் பண்ண டைரக்டர்கிட்ட தான் சொல்லணும், தலைவா என்ன தலைவா இது அப்படின்னு. ஒன்றுமே பண்ண முடியாது தலைவா, அவர் அப்படி தான், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசினா போதும் அப்படின்னு. அண்ட் யூனோ இட் ஆக்சுவலி ஒர்க் டைரக்டர் சார் இல்லையா, ஸ்க்ரீனில் இன்றைக்கி எல்லாரும் பார்த்து எவ்ரிபடி இஸ் என்ஜாய்ட் இட். And not much combination with Nelgat Ravi sir, but he's been a great friend, and I loved him for the way he is from those days. வெளியிலலாம் மீட் பண்ணியிருக்கோம், பட் இதுலேயும் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அண்ட் another pretty girl in the on screen. அவங்க அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என் பொண்ணு ஜாக்லின்னு. அந்த பொண்ணு ஒரு நாள் டான்ஸ் ஆடோன்னு பார்த்தா ஒரு நாள் கூட டான்ஸ் ஆடல. ஆனால் ஜாலியாக சேசு டான்ஸ் ஆடி ஹாப்பி ஆகிட்டார் எங்களை. சேசு ஒன்றா கலக்கிட்டார் அதில். அண்டு அப்புறம் நமக்கு ஒரு அழகான மனைவி வேறு கொடுத்துருந்தாங்க, சௌந்தர்யா. ஸோ நாங்கள் ஒரு அழகான குடும்பம். இதுக்கு இவங்களுக்கு இந்த அருமையான குடும்பத்தை கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. அண்டு அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் என்ன, ஆஸ் அ டீம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா அந்த செட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் என்னுடைய சம்பந்தியாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம கூல் சுரேஷ், நம்ம மாப்பிள்ளை வேறு லெவலில் அவர் வந்தாலே அதில் ஒரு சந்தோஷம். அவர் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் இட், த ஹோல் டீம் ஆஸ் சச் ஆஸ் சம்திங் டு கான்ட்ரிபியூட் இன் த ஃபில்ம், and they have done a best in the film, and I'm sure you are appreciating for that. Thank you very much for the support, and thank you very much director and the production team, and Sandhanam brother, thanks a lot. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக மூக்கேன் அவர்களை கூப்பிட்டுட்டோம், காலேன் அவர்களை தான் கூப்பிடணும். அமேசிங்கான பெர்ஃபார்மர், இதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்ண ரவி மரியா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஓரிரு திருக்குறள் தான் சொல்லணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றையே மறப்பது. ஏன்னா இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் ஃபார் சக்ஸஸ் டு யூ. இதுக்கு எப்படி 2 வார்த்தையில் சொல்லுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு எல்லா படத்துலையும் ஒரு டைலாக் வரும், வில்லேஜ் படங்கள் எல்லாம். அது ரொம்ப ஃபேமஸ் டைலாக்கு. இன்றைக்கி கார்த்திக் யோகி அந்த வார்த்தையை டெய்லி சொல்லிகிட்டு இருக்காரு, ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன், ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன், ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. அந்த கொரோனா டைமில் வந்து அது ஓடிடி தளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஓடிடியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் வந்து டிக்கிலோனா. அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு, ஐயோ ஒரு 1000 பேருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நடுவில் உட்காந்து அவங்க கைத்தட்ட கிளாஸை கேட்கணுங்கிற போதை எனக்கு தேவை, ஆனால் நடக்காமல் போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அந்த வருத்தம் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அவருக்கு. நேற்று இரவு நான், கார்த்திக் யோகி சார்,
ஆல்பின், அசிஸ்டன்ட் பிரேம், மஞ்சு எல்லாமே போய் படம் பார்த்தோம். பிஆர் மகாலில் ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் காலி, இதெல்லாம் ஃபுல்லு. செகண்ட் வீக்கு வெள்ளிக்கிழமை நைட் ஷோ, செகண்ட் ஷோ, குழந்தை அழுகிற சத்தம்லாம் கேட்குது. குழந்தை தூக்கிட்டுலாம் அப்படியே தட்டி கொடுத்துட்டே போகிறாங்க வெளியில். மறுபடியும் குழந்தை அழுகை நிப்பாட்டதுக்கப்புறம் உள்ளே வராங்க. குடும்பமாக வந்து ரசித்த ஒரு படத்தை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ரசிச்சிட்டு இருக்கு. இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த கார்த்திக் விஜய் சாருக்கு உண்மையிலேயே நன்றி. ஏன்னா வந்து வெற்றி என்பது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. சினிமாவில் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம், யூஜி பாஸ் பண்ணிடலாம், பிஜி பாஸ் பண்ணிடலாம், ஈவன் ஐஏஎஸ் கூட பாஸ் பண்ணிடலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து படித்து எக்ஸாம் பண்ணிடலாம். ஆனால் சினிமாவில் ஒரு இயக்குனராக வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஆஸ் ஏ டேரக்டர் ஐ நோ வெரி வெல். ஏன்னா சினிமாங்கிற கடல் வந்து வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுது. 5 படம் இல்லை 6 படம் தான் ஹிட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் மீடியாவில். அந்த 5 6க்குள்ளே வர்றது எவ்வளோ கஷ்டம்னு யோசிப்பாங்களேன். அந்த சாதனை இன்று என்னுடைய சகோதரர் கார்த்திக் யோகி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட்டில் வழக்கமாக காமெடி படங்கள் பார்த்தாங்கன்னா ப்ரெஸ்ஸில் ஒரு என்ன பண்ணால் காமெடி படம் பெருசாக அழுத்தமான கதைகள் இருக்காது, அங்கங்கே சிரிக்க வைப்பாங்க. நம்ம தான் வெள்ளிக்கிழமை ஒரு காமெடி படம் பார்க்குறோமே அப்படிங்கிற மனநிலையில தான் நம்ம சகோதரர்கள், நம்ம மீடியா சகோதரர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பல படங்கள் உங்களை போட்டு காமெடிங்கிற பேரில் கொள்றாங்களேங்கெல்லாம் உங்களுக்கு மைண்டில் தோணி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் சீன் பை சீன் கைத்தண்டதை பார்த்து உண்மையிலே வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம ப்ரெஸ் பீப்பிள் அப்படி கைத்தட்டுறாங்க, நம்ம மீடியா சகோதரர்கள் அப்படி கைத்தட்டுறாங்க. இவங்க கைத்தறிட்டாங்கன்னா இதை விட 4 மணி கைத்தட்ட ரசிகர்கள் தட்டுவாங்கன்னு நம்பணும். அது தேட்டர் நடந்துச்சு. அதனால தான் இந்த வந்து 20 நாள் 50 நாள் 100 நாள் சொல்கிறாங்க. அது உங்களுடைய மனசை காட்டுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த படம் ஒரு வாரத்திலேயே இதோடைய முதலீட்டை எடுத்து விட்டது. லாபத்துடன் வெள்ளிக்கிழமையோட லாபம் ஆரம்பிச்சாச்சு. இதுதான் உண்மை. செகண்ட் வீக்ஸ்லாம் இதோடைய லாபம் வேற லெவலில் இருக்கும். ப்ரெஸ் மீட் பண்ணுங்க, இப்போ சக்ஸஸ் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் மிக தெளிவாக சொன்னார். எல்லாருமே படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் 4 நாள் ப்ரெஸ் மீட்டில் சக்ஸஸ் மீட்னு ஒன்று கொண்டாடுறாங்க. சம்டைம் அது கேலி கூத்தாயிடுது. அப்படி ஆகக்கூடாது. நம்ம சொல்கிறத அவங்க நம்பணும். அதுக்கு ஒரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த படத்தோட 9வது நாள் அன்றைக்கி தான் சக்ஸஸ் மீட் வச்சுருக்கோம். அதாவது செகண்ட் வீக்ஸில் 9 நாள் வச்சுருக்கோம். 9 நாள் வைக்கும்போது தெரியும் இந்த படத்தோட பட்ஜெட்டு எவ்வளவு. இந்த 9 நாள் கலெக்ஷன் 600, அதாவது உலகம் ஃபுல்லாக 650 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஷோக்கு எவ்வளோ கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த படத்தோட சக்ஸஸை நாங்கள் சொல்கிறது கூட நீங்களே கணிச்சிருப்பீங்க. இதுதான் இதோட ரியாலிட்டி. சந்தான சார், இந்த படத்துடைய வெற்றிக்கு வந்து சந்தான சார் வந்து மிகப்பெரிய ஆணிவேர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க மீடியாவில். எல்லாருமே ஒரு வார்த்தையை கோடிட்டு சொன்னீங்க. சந்தானம் சார் சக நடிகர்களுக்கு இடமளித்து ஒதுங்கி நின்று அவர்களை ரசித்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதனால தான் மிகப்பெரிய சக்ஸஸ் சொன்னாங்க. நீங்கள் சொன்னது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் இருக்கணும். ஒதுங்கி நின்று அவரை நடிக்க வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பரந்த மனசு வேணும். எந்த ஹீரோக்களுக்கும் எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் பல ஹீரோக்களை நடிக்கிறேன். ஆனால் நான் பார்த்து வியர்ந்த ஒரு அன்பு சகோதரர் சந்தானம் சார். நான் வெற்றி பெற்றேன், அதே வெற்றியை சேசு படணும், அதே வெற்றியை இட்டிஸ் பசந்த் பெறணும், அதே வெற்றியை கூல் ஃபேஸ் பெறணும் அப்படின்னு அவங்க கூட அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு அவனுக்கு அதை ஸ்டார்ட் வைங்க, நீ பேச அந்த டைலாக்கை, அந்த விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டேன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. அதுதான் சந்தான சார். சந்தான சாருக்குள்ள விட எனக்கு பழைய நட்பு எஜே சூர்யா சாரோட இந்த நட்பு. ஏற்கனவே நான் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன். அன்பையா இருக்கிற படத்தில் வந்து நான் கோ டைரக்டர், சாரும் எஜே சூர்யா சார் நடித்தாங்க. அப்போ இது இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற காமெடி ரொம்ப ஃபேமஸ். அப்போ அவங்க 2 பேரும் நடிக்கும்போது நான் தான் பேக்கில் இருந்துட்டு கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லுவேன். அந்த உரிமையை சிஷியனாக எனக்கு எஜே சூர்யா சார் கொடுத்துருந்தாரு. அந்த இருக்கு இல்லை காமெடி அப்போ சந்தான சார் அப்போ தான் பீனில் வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய முழு திறமையாலும் அவருடைய நல்ல மனசாலும் மிகப்பெரிய உயரத்துக்கு போனார். எனக்கு ஒரு அதிர்ஷ்டமின்மை அவரோட நடிக்கவே முடியல. வரதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டராக வந்து நான் நோன்னு சொல்லிட்டே இருந்தேன். செஞ்சால் வேறு லெவலில் செய்யக்கூடாது. ஏன்னா நான் தேசிக ராஜா, மனங்குத்தி பறவை, வேலன் வந்துட்டா வேலைக்காரன், கூர்கா அப்படின்னு தொடர்ந்து வந்து காமெடியில் ஒரு காமெடியிலாம் கலக்கிட்டு இருக்கும்போது நான் சின்ன கேரக்டர் பண்ணோம்னா லைஃப் போயிடுமே பயந்து ஒதுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கரெக்ட் டயத்தில் கார்த்திக் விபரது வந்து ஸ்கிரிப்டை சொன்னார். இதாண்டா சந்தான சாரோட சரியான டைமும் சேர்ந்தேன். அதுக்கு இன்றைக்கி வெற்றி கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் கார்த்திக் சார். அப்புறம் ப்ரொடியூசர் ராஜ் சார் சொன்னார், அதாவது ஒரு ப்ரொடியூசர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, இல்லை எப்படியா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வருவாங்க. ஆனால் விடிய பணியில் நாங்கள் சம்பளம் வாங்குறோம் உட்காந்துருப்போம். விடிய எங்களுக்கு கம்பெனி கொடுத்து உட்காந்துட்டே இருப்பார். பனி கொட்டிகிட்டு இருக்கோம். நான் கூட சம்டைம் கேரமில் போயிடுவேன். அவர் அங்கே கேரம்லேயே பார்க்க முடியாது, வெளியே சுற்றிட்டு இருப்பார். யாருக்கா இந்த ப்ராப்ளம் வந்துருச்சா, இருட்டில் ஷூட்டிங் நடக்குது. அந்த ஒரு கேர் எடுத்தார். நான் வந்து எந்த ப்ரொடியூசரையும் பார்க்காத ஒரு தன்மை. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏற்கனவே ஓரிரு வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. அதனால் ஏன் கூட நடித்தேன், அதாவது வந்து பாஸ்கர் அண்ணன்,
நேல் ரவி சார், கூல் சுரேஷ், இட்டிஸ் பிரசாத், ஜாக்லின், என்னுடைய அன்பு சகோதரர் எங்கள் ஊருக்கு ஜான் விஜய், அப்புறம் நம்ம ஜாக்லின் ஃபாதராக நடித்த இது, ஆமாம் அதை நம்பவே இல்லை கடைசி. நான் மாமனார் கேட்டே இருந்தார், ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் கூல் சீரிஸ் ஃபாதராக நடித்த அன்பு சகோதரர், ரொம்ப எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தீங்க சார். அதாவது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கைத்தறி விழுந்துச்சோ அந்த அளவுக்கு உங்களுடைய 3 சீனுக்கு விழுந்துச்சு சார். நான் சேட்டில் பார்த்தேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு. அரசியல் அதுன்னு போய் அதை கெடுத்துக்காமல் இதுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, நேல் ரவி சார் வந்து சொல்லி ஆகணும். வெயில் படத்தில் நான் அறிமுகமாகும் போது எல்லாருமே என் பேரை வெயில் ரவின்னு வச்சுக்கங்க அப்படின்னாங்க. ஏன்னா ஏற்கனவே நிழல் ரவின்னு ஒருத்தர் இருக்கார், நிழல் படத்தை அறிமுகப்படுத்தினால நீங்கள் வெயில் ரவின்னு வச்சுக்கங்கன்னாரு. இல்லைங்க, நம்ம பேர் ஏற்கனவே மனைவி பேரோட இணைஞ்சதுனால ரவி மரியா தான். அதை மாற்றினா வந்து அன்புக்குள்ளே வந்து பிரச்சனை வந்துடும், அது வேணாம். ரவி மரியான்னு சொல்கிறது கஷ்டப்படுவாங்க, பரவாயில்ல, எப்போ சொல்ல முடியுதோ அப்போ சொல்லட்டும், பேரை மாற்ற முடியாது அப்படின்னு. இல்லைங்க, வெயில் ரவினா டப்புன்னு பார்த்திங்க வடிவேல் அப்படின்னு பேர் பத்துற மாதிரி நீல் ரவி இருக்குதான் வெயில் ரவின்னு வச்சுங்க. ஏற்கனவே அந்த காலத்தில் வந்து கருப்பு சுப்பையா சிவப்பு சுப்பையான்னு இருந்தாங்க, அப்படி மேட்ச் ஆகிடுங்க அப்படின்னாங்க. நான் மாற்றலை. ஆனால் இந்த படத்தில் வந்து சாரோட நடிக்கும்போது மாற்றிக்கலாமோ, வெயில் ரவி நேல் ரவி நல்லா இருக்கே அப்படின்னு நான் முந்தாள் கூட நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஃபேஸ்புக்கில் போடணும். ஒரு கலைஞனுக்கு மறைவே இல்லை. கலைஞன் பசியோட்டு இருந்தால் போதும், என்னைக்காவது ஒரு மிக சிறந்த உணவு கிடைக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் விருந்து கிடைக்குங்கிறது பெரிய உதாரணம் நேல் ரவி சார். மிக அற்புதமாக வந்து இந்த படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணி எல்லார் மனசையும் இடம் பெற்றார். அப்புறம் இங்கே என்னுடைய அன்பன் ஜெகன் அவர்கள் இருக்காங்க, டைரக்டர் கம் நடிகர். ராசுகுட்டி படத்தில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இயக்குனராக போகணுங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் வந்து அந்த நடிப்புங்கிற பாதையிலேருந்து விலகிட்டாங்க. அந்த ஒரு ஆளை இழுத்துட்டு வந்து என்ன இந்த மாதிரி சட்டையர் பண்ணுறதுக்கு உங்களை விட்டு ஆள் கிடையாது, ராசுகுட்டி படம் பார்த்தேனே நீங்கள் வாங்கினேன்னு சொல்லி இன்னைக்கு ஜெகன் சார் வந்து அந்த தண்டோரா போகிற சீனில் அவர் சும்மா டைலாக் பேச ஆரம்பிச்சவே தேட்டரில் கிளாஸ் பறக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம். தேங்க்ஸ் சார். கூல் சுரேஷ் என்ன பாராட்டியே ஆகணும். ஏன்னா எல்லா தேட்டர்லையும் அண்ணே எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறேன், எனக்கு யாராவது வாய்ப்பு கொடுக்குறீங்களா, வாய்ப்பு கொடுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அது யார் காதில் விழுந்துச்சோ இல்லையோ கார்த்திக் யோகி சார் காதில் விழுந்துருச்சு. நான் சொல்லிட்டேன் கூல் சுரேஷ் பிக் பாஸ் போயிட்டு வந்தீங்க, அதுவே பெரிய ப்ளஸ்ஸு. அதை பெரிய ப்ளஸ் வந்து என்ன, இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுத்துருக்கு. இனிமே போய் நீங்கள் வந்து மற்ற படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான விஷயத்தை இறங்காதீங்க, உங்களை ப்ரொமோட் பண்ணிங்க. இனி தொடர்ந்து படம் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்க. தயவு செய்து பாதை விளையாங்க, இதெல்லாம் கிடைக்காதுங்க. இதை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் மிஸ் ஆகிடும், கேப் விட்டுறாங்கன்னு நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இப்போவும் அதே அட்வைஸ் தான் பண்ணுறேன். இனிமேல் என்னுடைய மகனாக நடித்த இட் இஸ் பிரசாத், தட் இஸ் பிரசாந்த் அப்படின்னு சொல்லப்படுவார். அவ்வளோ தூரம் நீங்களும் கொஞ்சம் அந்த விமர்சனங்களில் பண்ணுறது போக நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அது இல்லை எதுக்கு சொல்கிறது, சிலவங்க வாய்ப்பு கிடைக்குங்க, ஏதோ நடிக்க வந்தால் நல்லா கிளாஸ் வாங்கணும் போயிடுவாங்க. ஆனால் அதை தொடர்ந்து யார் விரட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தங்க கோடாரி கிடைக்கும். அதுதான் நான் சொல்கிறது. இந்த படத்துக்கு அப்புறம் 6 மாதம் படமே கமிட் ஆகாது, ஏதோ ஒரு இடத்துல டிஸ்கஸ் நடக்கும். இது இட் இஸ் பிரசாத் பண்ணலாம், இது கூல் சுரேஷ் பண்ணலாம்னு ஒரு இடத்துல டிஸ்கஸ் நடக்கும். அவங்க ஷூட்டிங் போகிறது 6 மாதம் ஆகிடும், ஒரு 4 படம். ஆனால் சார் எதுவுமே வரலையே சார் பட்டர் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் வரலையே சார் சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி பழைய அங்கே போயிடுவாங்க. இந்த தவறை நீங்கள் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்னுடைய அன்பு வேண்டுகோள். வேறு யாராவது மிஸ் ஆகிட்டீங்களா? ஓகே, சூப்பர், ரொம்ப சந்தோஷம். கடைசியாக என்னுடைய அன்பு உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஆல்பினா இருக்கட்டும், மஞ்சுவாக இருக்கட்டும், பிரேமா இருக்கட்டும், கோட்டையோட செந்தில் சாராக இருக்கட்டும், அமலா இருக்கட்டும், ஹரிஹர சுதனா இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும், இந்த ஒரு இளைஞர் பட்டாள பண்ணுற வேலையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. அப்டேட்டில் வந்து இந்த டிசைன் இப்படி ஒரு ரிவ்யூ ஆனந்த வந்திருக்கா, உடனே அதை டிசைன் பண்ணுறாங்க. குமுதத்தில் இப்படி ஒரு ரிவ்யூ வந்துடுறாங்க, திறந்ததில் ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க, தினகரன் ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க. டப்புன்னு அது சோஷியல் மீடியாவில் போட்டு அது ஒரு ஐடிவிங் மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள்ட்ட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட ஒட்டுமொத்த வெற்றி காமெடி படம் தானே அப்படிங்கிற ஒரு சலைப்பை நீக்கிட்டு காமெடி படமா அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை ஆடியன்ஸ் கொடுத்துருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை சந்தான சார் பண்ணணும்னு வேண்டி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.